ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணீங்க? ஏன் ப்ரேயர் பண்ண சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய நாள் தான். நேற்று உங்கள் கூட சிரித்து பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. நேற்று உங்கள் கூட நல்லா பேசி சிரித்து வெளியே வந்தவங்க, உங்கள் கூட ஷாப்பிங் வந்தவங்க இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின்னு இருக்காரு. ஸோ நீங்கள் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த உயிர் நமக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஏசப்பா உங்களோடு இருக்கிறாரு. நைட்டு தூங்கும் போதும் உங்களோட இருந்து மறுநாள் காலையில் உங்களை பார்க்க செய்கிறாருல, அப்போ அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி சொல்லிங்களா? ஒவ்வொரு நாளும் நைட்டில் தூங்கும் போது ஏசப்பா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னை நல்லா பாதுகாத்தீங்க, போகும்போதும் வரும்போதும் என்னை மட்டும் இல்லை என்னை சார்ந்தவங்களை எல்லாரையுமே என் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க, அதற்காக நன்றி. நான் இப்போ தூங்குறேன், நாளைக்கு காலையில் உங்களுடைய கிருபையால் நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுங்க. காலையில் எந்திரிக்கும் போதும் நைட்டு தூங்கும் போது என்னை பாதுகாத்து வழி நடத்துனீங்க. ஏன்னா தூங்கும் போதும் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, மறுநாள் எந்திரிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது. காலையில் எந்திரிக்கும் போதும் நன்றி சொல்லிவிட்டு எந்திரிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட்டோ ஒரு சாக்லேட்டோ கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு உங்களால் முடிச்சதை கொடுப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூவாவது சொல்கிறீங்க. ஸோ மனுஷனுக்கே நீங்கள் அப்படி பண்ணும்போது ஏசப்பாக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye.